பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏசப்பா, நீங்க வேண்டிக் கொண்டபடி உங்களுக்கு பலனாய் இருந்தாரா? உங்களை விடுவித்து பாதுகாத்து ரட்சித்துக் கொண்டாரா? நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாய் உங்களை பாதுகாத்து ரட்சித்துக் கொண்டார் என்று நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ வேத பகுதியின் வார்த்தையை நாம் இவ்வேளையிலே தியானிப்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாய் இருக்கும்படி செய்வார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாய் கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களும் நம்மோடே சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. எப்படி என்றால், நமக்கு விரோதமாய் எழும்பும் பொல்லாத மனிதர்களை கர்த்தர் நம் அண்டையிலே வரவிடாதபடி நம்மளை பாதுகாக்க தேவதூதன் காவலாளியாய் இருப்பார். நம்ம எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் ஞானமாய் நடந்து கொள்ள, புத்திமானாய் நாம் பேச, அவருடைய மகிமையின் கரங்களினாலே நம்மளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். ஐயோ, புத்தீனமாய் நாம் இதை செய்து விட்டோமே, இதை பேசிவிட்டோமே என்று நாம் சிந்திக்கலாம். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் வராதபடி இயேசு கிறிஸ்து நமக்கு தகுந்த ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் பொறுமையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்மளை காத்துக்கொள்வார். எந்த செயலை நாம் செய்தாலும் அதை ஞானமாய் செய்வோம். பயபக்தியாய் கர்த்தருக்கு முன்பாக நடக்கும் பொழுது நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக காணப்படும். ஏனென்றால் நாம் துணிகரமாய் ஒரு பாவத்தை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு பயப்படுகிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவருக்கு பிரியமானவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படும் பொழுது ஒருவனும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறதில்லை. சாத்தானோ பொல்லாத மனிதர்களோ நம் பாதையிலே குறுக்கிடாதபடி நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தி நம்முடைய எல்லையை விரிவாக்கி அவர் கேடகும் கவசமாய் இருப்பார். ஏசப்பா தான் சொல்லி இருக்கிறாரு, உன் எல்லையை நான் விரிவாக்குவேன் என்று. அப்படி அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். நம்முடைய பிள்ளைகளை ஞானமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவார். கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக அவர் வளர்ந்திட உதவி செய்வார். நாம் அவர்களுக்கு ஏசப்பாவுக்கு பயபக்தி உரியவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பயபக்திக்குரியவர்களாய் மாறுவார்கள். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தால் நம் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிவார்கள். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் வழியும் நம்முடைய இருதயத்துக்கு பிரியமானபடி நடந்து கொள்வார்கள். இந்த ஒரு ரகசியத்தை மாத்திரம் நாம் அறிந்து கொண்டால் போதும். அவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்று முதற்கொண்டு
ஏசப்பா கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதையே செய்ய என் இருதயத்தை ஏவி அருளும். அப்படி நான் உமக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளும் பொழுது எனக்கு விரோதமாய் எழும்புகிற அனைத்து காரியங்களையும் நீர் இயேசுவின் நாமத்தினாலே புறக்கணித்து போடுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளையாய் மாற வேண்டும். உம்முடைய மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும். உம்முடைய நித்திய சமாதானத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். என் பிள்ளைகள் உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். என் குடும்பத்தில் நிம்மதி, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிலைத்திருக்க நான் உமக்கு பிரியமானவளாய் காணப்பட வேண்டும். ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி என்று நாம் கேட்கும்போது நம்முடைய சத்துருக்களை நம்மோடே அவர் சமாதானமாகும்படி செய்வார். எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளுக்கேற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை காத்து வழிநடத்தி ரட்சித்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.